இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பாவத்திலிருந்து வெளிவர 7 வழிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்று 6வதாக நாம் பாவத்திலிருந்து வெளிவர கடிவாளம் போட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் சரீரம் முழுவதுக்கும் கடிவாளம் கடிவாளம்னா என்ன? இந்த குதிரைக்கு போடப்படுகிற ஒரு இரும்பு கருவி, வாய்க்கு போடப்படுகிற கருவி. குதிரைகள் பார்த்தீர்கள் என்றால் அது பழங்காலங்களிலே சுதந்திரமாக சுற்றித்திரிக்கிற ஒரு விலங்கு. சில சொல்லுவாங்களா, குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கல? ஏன்னா அது கொம்பு கொடுத்துருந்தா காட்டிற்கு நான் தான் ராஜா என்று சொல்லுவேன். அந்த குதிரைகள் அதற்கு ஏன் அந்த கடிவாளம் ஆட்டப்பட்டது? அது ஒரு வரலாறு உண்டு பாருங்கள். இந்த குதிரை சுதந்திரமாக சுற்றி திரிகிறது. அதில் ஒரு குதிரை இப்படி அது ஒரு நல்ல ஒரு புல்வெளியை பார்க்கிறது. நன்றாக மேய்ந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த புல்வெளியில் யாரையும் விடாமல் மேய்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நன்றாக சாப்பிட்டு தூங்கி கொண்டிருக்கு. திடீரென்று ஒரு மான் அந்த புல்வெளிக்கு வந்து அது நன்றாக சாப்பிட்டு விட்டு இது என்னுடைய இடம் என்று சொல்லி அது அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டது. இப்போது குதிரைக்கு பிரச்சனை தாங்க முடியல, எப்படியாவது இந்த மானை விரட்ட வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டது. ஒரு மனிதன் அந்த வழியாக வருகிறான். அந்த குதிரை சொல்கிறது, அந்த மனிதனை பார்த்துட்டு எப்படியாவது இந்த மனிதனை வைத்து இந்த மானை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். மனிதனை அழைத்து ஒரு உதவி கேட்கிறான். மானை எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறான். நான் எனக்கு இந்த இடம், எனக்கு பிடித்தமான இடத்துல இந்த மான் வந்து விட்டது என்று சொல்லி. இப்போது இந்த மனிதன் சொல்கிறான், நான் இந்த மானை விரட்டணும்னா நான் சொல்கிறபடி நீ கேட்கணும்னு சொல்லி அந்த குதிரைக்கு முதலாவது கடிவாளம், வாயிலே கடிவாளம் மாட்டி விட்டான். அந்த இரண்டாவது அந்த மானை நான் பிடிக்க வேண்டும் என்றால் இரண்டாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கண்ணுக்கு கலிங்கம் மாட்டி அதன் முதுகிலை சேணம் போட்டு அதை தனக்கென்று பயன்படுத்தி கொண்டு விட்டான். இதுதான் வரலாறு. இப்படி குதிரைகளை அடக்கி மனிதர்கள் அதை பயணத்துக்காக பயன்படுத்துக்கு முதல் காரணம் அந்த குதிரைகள் மனிதனுடைய கட்டுப்பாடுக்குள்ளே வந்துவிட்டது. காரணம் அதனுடைய அந்த புல்வெளியிலே அவன் தனக்கென்று ஒரு இடத்தை வேண்டும்னு ஒரு அடிமைத்தனத்தில் இருந்ததுலேருந்து அது வெளிவர முடியாமல் மனிதனை சார்ந்து கொண்டது. அந்த புல்வெளி அவனை அடிமைத்தனமாக்கி விட்டது, அந்த குதிரையை. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நாமும் கூட பாவ புல்வெளியிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம வெளிவர முடியல. அந்த புல்வெளி தான் எனக்கு, அதுதான் பெரிய, அந்த பாவம் தான் நமக்கு பெருசு. இதுதான் அதுலேருந்து நான் வெளிவர முடியல. அது யாராவது வந்து எதிர்த்து ஏதாவது சொன்னாலோ, இந்த மானை போன்ற ஏதாவது ஒரு விலங்கு வந்தாலோ அந்த குதிரையால் தாங்கிக் கொள்ள முடியாதது போல் நாம் சில நேரங்களில் பாவத்திலேருந்து வெளிவர முடியாமல் இருக்கு. அதற்கு மிக முக்கிய தேவை நம்ம சரீரம் முழுவதையும் அந்த கடிவாளத்தால் அடக்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்திலாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. சரீரம் முழுவதையும் நாம் அடக்கி ஆள வேண்டும். இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியலையா? நம்மளுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை என்று தான் அர்த்தம். எப்படியும் வாழலாம் என்று வாழ முடியாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யாக்கோபு 3:3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களிலே கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஒரு குதிரையை நடத்தணும், அதை நம் பயணத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால்
அதை முழு சரீரத்தையும் நம்ம அடக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா? அது போலவே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், இந்த பாவ புல்வெளியிலே நாம் மேற்கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்றால், நாம் நம் சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும். இன்னும் யாக்கோபு 3:4 போடப்பட்டிருக்க கப்பல்களை பாருங்கள். அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தும் கடுங்காற்றால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானால் அது தன்னுடைய திசைக்கு திரும்புகிறது. பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரிய கப்பல் செல்ல வேண்டுமா, அதுக்கு ஒரு சுக்கான் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட நம் ஆண்டவராக இயேசு நம்மை வழி நடத்துகிறார். நம் போகும் பாதை என்பது அவருக்கு தெரியும். அவர்தான் நம்மை இயக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த யாக்கோபு அதிகாரம் முழுவதும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான அது வசனம் அதில் போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3:5 அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். நாவும் நெருப்பு தான். நம்மளுடைய ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடுகிறது. அப்போ நம்ம பாவத்திலேருந்து வெளிவரணும் அப்படின்னா, அந்த குதிரையை கடிவாளம் போட்டு அடக்குனது போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமென்றால் நம்மை அடக்கி ஆள வேண்டும். கண்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பிட்டு நம்ம வெளியே செல்லும் போதும், நம் வேலைகளுக்கு செல்லும் போதும் நம்மை ப்ரொடெக்ட் நம்ம பண்ணணும். எப்படின்னா, கண்கள் நம்ம இயேசுப்பா, நான் இந்த கண்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன், கைகளை ஒப்படைக்கிறேன், இருதயத்தை ஒப்படைக்கிறேன், கால்களை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது அந்த கடிவாளம் போடணும். நம்ம தவறான காரியத்தை பார்க்கக்கூடாது, தவறான செய்கள் இந்த கைகளால் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செல்லும்போது, அந்த கடிவாளத்தை போடும்போது கர்த்தர் அந்த பாவத்திலேருந்து நம்மை விளக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற அந்த வேலையிலையும் கூட இந்த பாவத்திலேருந்து வெளிவர எங்களை இயேசுப்பா, எங்கள் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் நான் அடக்கிக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு ஆலோசனை தாங்க. நாங்கள் எங்கள் சரீரத்தை அடக்கி ஆள எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நாங்கள் போகிற பாதையில் எங்களை பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ எங்கள் கிருபை தாங்க. உடைய கருத்தில் நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை